ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வாராக்கர் ரஃபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஒர்க்கில் பார்க்க போகிறோன்னா புலேரோ இசிஎம்மு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டு மாடலு. இதில் அதிகமாக கம்ப்ளைண்ட் வர காரணம் என்னென்னா, இந்த பேட்ரி ப்ராக்கெட் போட மாட்றாங்க. ஏன்னா அந்த இசிஎம் வந்து பேட்ரி பக்கத்தில் தான் இருக்குது. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எர்த்து ரொம்ப முக்கியமானது. இது என்ன இருக்குதுன்னா, பள்ளத்தில் அந்த ப்ராக்கெட் போடாதனால பள்ளத்தில் விடும்போது பேட்ரி போய் பேனட்டில் தொட்டு டச் ஆகி இசிஎம் வந்து ஃபயர் ஆகிட்டுக்குது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அது இல்லாமல் மெக்கானிக்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணதில் இங்கே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஒன்று கட் பண்ணிட்டுருக்குறாங்க. கெப்பாசிட்டரும் சொல்லலாம், டயாடும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கு கரெக்டாக ஸ்க்ரூ மார்க்கு. இது பொசிஷனே இப்படி தான் வரும், கரெக்டாக உள்ளே விட்டுருக்குறாங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் இசிஎம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம ட்ராக் அடித்து ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கான லைன் கரெக்டாக கொடுத்துட்டு இதுக்கான டயாடு ஒன்று மாற்ற போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு இசிஎம் இருக்குது, சேம் அதே புலேரோ. அதுலேருந்து இந்த டயாடை தூக்கிட்டு இதில் வச்சு தரப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இசிஎம் பற்றி ரிலேட்டடாக எதனா தெரியணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.